بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்திலே சத்தியம் வென்றது, சூனியம் அழிந்தது என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக சூனியக்காரர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் தமிழகத்தை புரட்டி போட்டது என்றால் அதனுடைய பிரச்சாரம் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் சென்று எல்லா மக்களுடைய உள்ளத்தையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அந்த வார்த்தை மிகை அல்ல. இந்த சூனியம் சம்பந்தமாக நம்முடைய ஜமாத்தின் தலைவர் பிஜே அவர்கள் விடுத்த அந்த வேண்டுகோள், அவர் விடுத்த அந்த சவால், அதனுடைய நிலை இன்றைக்கு என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. முதலிலே நம்முடைய ஜமாத் செய்கின்ற சூனியத்துக்கு எதிராக செய்கின்ற இந்த பிரச்சாரம் என்பது நேற்றைக்கு இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கவில்லை என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். தமிழகத்திலே ஏகத்துவ பிரச்சாரம் என்றைக்கு நாம் துவங்கினோமோ அன்றில் இருந்து இந்த சூனியம் இல்லை, சூனியம் என்பது பொய்தான், மக்களை ஏமாற்றுவதற்கும் தங்களுடைய வயிறுகளை வளர்த்துக் கொள்வதற்கும் சில பேர் தங்களுடைய காம பசியை தீர்த்துக் கொள்வதற்கும் செய்கின்ற ஒரு சூழ்ச்சி தான் இது என்பதை 80களில் இருந்தே பேசி வருகிறோம். நம்முடைய கொள்கை சொந்தங்கள் இந்த பேச்சுக்களை பல்வேறு நேரங்களிலே சவாலாக விட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் இந்த செய்தி மக்களிடத்திலே முறையாக போய் சேர்ந்ததில்லை. என்ன காரணம்? இன்றைக்கு இருப்பது போன்று தகவல் தொடர்பு சாதனங்கள் அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு ஆடியோவிலே பேச்சுக்களை எடுப்பார்கள், அதை சில ஆட்களிடத்தில் கொடுப்பார்கள். யாரிடத்தில் டேப் ரெக்கார்டு இருக்கிறதோ அவர்கள் வேண்டுமானால் போட்டு பார்த்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நிலை அப்படியா? உலகத்திலே ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நாம் பேசுகிறோம் என்றால் அடுத்த வினாடியே, ஏன் பேசுகின்ற அதே வினாடியே உலகம் முழுவதும் பறக்கக்கூடிய அளவிற்கு செய்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. எனவே அன்றைக்கு இந்த செய்திகள் சரியாக மக்களிடத்தில் சென்று சேரவில்லை. அதே நேரத்தில் 30 ஆண்டு காலமாக இந்த சூனியம் பொய்தான் என்பதை திரும்ப 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 இந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லி வருகிறோம். அதனுடைய உச்சகட்டம் கடந்த ரமலான் மாதத்திலே சகோதரர் பிஜே அவர்கள் ரமலானுடைய உரையிலே சூனியம் என்ற தலைப்பில் பேசுகின்ற பொழுது, எனக்கு சூனியம் வைக்க தயாரா, சூனியம் வைத்து ஜெயித்து விட்டால் 50 லட்சம் ரூபாய் பரிசாக நாங்கள் தருகிறோம் என்று அறிவிக்கின்ற பொழுது
அதை ஊர் ஊராக வால்போஸ்டர் மூலமாக நம்முடைய கொள்கை சொந்தங்கள் ஒட்டி இதை விளம்பரப்படுத்துகின்ற பொழுது சில பேர் வந்தாங்க, நானும் சூனியம் வைக்கிறேன், சூனியம் வச்சு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி வந்தார்கள். இப்படி வந்தவர்களில் முதன்மையானவர் அகோரி மணிகண்டன். அவர் நம்முடைய ஜமாத்துடைய விளம்பரத்தை பார்த்துவிட்டு தான் 50 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் வந்தார். கடந்த ஜூலை 31ஆம் தேதி அன்று மாநில தலைமையகத்திலே வைத்து ஒப்பந்தமும் போடப்பட்டது. அதனுடைய சுருக்கமான விஷயம், பிஜே அவர்கள் இந்த சூனியத்தின் மூலமாக தற்கொலை செய்து கொண்டு சாவுவார், அல்லது அவர் இந்த சூனியம் உண்டு என்று பிரச்சாரம் செய்வார் என்று அவர்கள் ஒப்பந்தம் போட்டார்கள். இந்த ஒப்பந்தம் அது நிறைவடைய வேண்டும் என்றால் ஒரு மண்டல கால அவகாசம் எனக்கு வேண்டும் என்று அவர்தான் கேட்டுக்கொண்டார் மணிகண்டன். ஒரு மண்டலம் என்பது ஏறத்தாழ 47 நாட்கள். இது நமக்கு தெரியாது, இதுவும் அகோரி மணிகண்டன் சொன்னதுதான். இதுல இருந்த இன்னொன்று நம்மளுக்கு விளங்குது. சூனியத்திற்கு சக்தி இருக்கும் என்றால் அந்த நிமிடத்திலேயே ஒப்பந்தம் போடுகின்ற அந்த நேரத்திலேயே இப்ப பாரு நான் சூனியத்தின் மூலமாக பிஜே இப்பமே தற்கொலை பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அது எதுக்கு 47 நாள்? சூனியம் அவ்வளவு லேட்டா தான் வேலை செய்யுமா? விஷத்தை குடிச்ச உடனே செத்து போயிருவானே, அது மாதிரி பாதிப்பு கூட சூனியத்தால் தர முடியாதா? இது போன்ற ஏராளமான கேள்விகள் அதுல இருக்குது. இருந்தாலும் அவர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக, இது பொய் என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மண்டலம் நாங்களும் ரெடி அப்படின்னோம். ஒவ்வொரு நாளா இந்த சூனியம் சம்பந்தமாக அவரும் என்னமில்லாமோ செஞ்சு பார்க்கிறார். செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தலகுகளெல்லாம் நிற்கிறான். யாரு? அகோரி மணிகண்டன் தலகுகளை நின்று நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு 12 மணிக்கு எல்லாம் பூஜை செய்கிறார். எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தார். அதுக்கு இடையில சில நேரங்களில் புல்டப் விட்டு பார்த்தார். உங்களுடைய முஸ்லிம்கள் நான் சூனியம் செய்ய விடாம என்ன தடுக்கிறாங்க, மிரட்டுதாங்க அப்படின்னாரு. நாம அதுக்காக செஞ்சு கொடுக்கல. தடுக்கிறாங்களா? நாங்க வேணா உனக்கு பாதுகாப்பு தரோம், நாங்க வந்து பாதுகாப்பு தரோம், நீ எப்படினாலும் சூனியம் செய், என்ன பூஜைனாலும் நீ போடு அப்படின்னும். அதுக்கு பின்னால அவர் சொன்னது பொய், எந்த முஸ்லீமும் போய் மிரட்டல என்று நமக்கு தெரியுது. அதுக்கு பின்னால போலீஸ்கார மிரட்டினாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சேர்த்தா நாங்க ஏன் போய் மிரட்ட போறோம் அப்படின்னு யாருமே போகல. அப்ப இந்த தகவல் எல்லாத்தையும் நாமளும் உள்வாங்கி கொண்டோம். அதற்கு பின்னால ஒரு ஏறத்தாழ ஒரு 15 நாளைக்கு முன்னால அல்லது 20 நாளைக்கு முன்னால அவர் ஒரு கடிதமே கேட்டார் நம்மள்ட்ட. பிஜே உடைய கைப்பட எழுதி வேணும். என்ன கடிதம்? என்னுடைய சூனியத்தின் மூலமாக பிஜே தற்கொலை செய்து கொண்டால் அவர் செய்து கொண்ட தற்கொலைக்கு அகோரி மணிகண்டன் காரணம் அல்ல, அதனால எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று எழுதி தரணும்னாரு. நாமளும் எழுதி கொடுத்தோம். பிஜே இவருடைய சூனியத்தினால் தற்கொலை செய்து கொண்டால் அகோரி மணிகண்டனோ வேற யாரும் காரணம் கிடையாது, சூனியம் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த நான் தற்கொலை செய்து கொண்டதனால் அகோரி மணிகண்டனை சட்ட ரீதியாக எதுவும் செய்யக்கூடாது, இந்த சமுதாயத்தவர்களும் அவர் மேல எந்த தாக்குதலோ அல்லது வேறு ஏதாவது அதிருப்தியான கருத்தோ தெரிவிக்க கூடாது, தெரிவிக்க மாட்டார்கள் என்று பேப்பர்ல கைப்படவே எழுதி கொடுத்தாச்சு. இன்னைக்கு நிலை என்ன? ஏறத்தாழ 50 நாட்கள் ஓடிவிட்டது. நேற்றைக்கு இதே அகோரி மணிகண்டன் நம்முடைய தலைமையகத்துக்கு வருகிறார். வந்துவிட்டு பிஜே பார்க்கணுங்கிறார். என்னப்பா பிஜே பார்க்கணும்? இல்லை என்ன மேட்ரு சொல்லு, நான் சூனியம் வச்சல, அவர் எப்படி இருக்கிறாரு பார்க்கணும். நல்லா தான் இருக்காரு, செத்த இந்த நாடு கொந்தளிக்குண்டா, அவர் நல்லா தான் இருக்கிறாரு, என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ வச்ச சூனியம் வேலை செய்யலையா? அது நீங்க ஊர் ஃபுல்லா வால்போஸ்ட் ஓட்டினீங்கல்ல, அதனால வேலை செய்யல. அப்போ உன் சூனியம் தோத்து போச்சுன்னு சொல்றியா? அது நான் எப்படி சொல்லுவேன்? அது நான் பிஜே பார்க்கணும்.
பிஜே 21ஆம் தேதி மக்களுக்கு மத்தியில் உரையாற்றுவாரு. நீனும் வேணா உட்கார்ந்து பாரு. உனக்கு தேவை என்றால், சந்தேகம் இருக்கும் என்றால், அவர் சாகவில்லை என்பது நீ நினைக்க வேண்டும் என்றால் நேரடியாக வந்து பாரு. இப்ப பார்க்கணும் அவசியம் இல்லை. வேற ஏதாவது விஷயம் உண்டா? இல்ல பிஜே தான் பார்க்கணும். பிஜே எல்லாம் பார்க்க முடியாது, போயிட்டு வாங்கன்னு அனுப்பியாச்சு. இப்ப விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த 47 நாள்ல பிஜே தற்கொலை செய்து கொள்வார் அல்லது பிஜேயை ஆதரித்து பேசுவார் என்று சொன்னாங்களே. இன்னைக்கு நிலை என்ன? இந்த நிமிஷம் வரையிலையும் அதை எதிர்த்து பிஜேயும் பேசிக் கொண்டிருக்கிறார், நாங்களும் பேசுகிறோம். இந்த ஜமாத்தை சார்ந்த இங்க திரளாக குழுமி இருக்கிறீங்களே, நீங்க ஒவ்வொரு ஆளும் இந்த சூனியம் பொய் 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 என்று திரும்ப திரும்ப பேசிக் கொண்டு இருக்கிறோம். என்ன ஆச்சு? வர முடியாது. சூனியம் ஒரு காலத்திலையும் ஜெயிக்காது. ஏன் ஜெயிக்காது? ஏன் அது வந்து தோத்து போகணும்? இதுல இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூனியம் ஜெயிக்குமா தோக்குமா என்ற இந்த சவாலிலே பிஜே ஜெயித்து விட்டார், அகோரி மணிகண்டன் தோத்து விட்டார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நாம இன்னும் சரியா கொள்கைக்கு வரலன்னு அர்த்தம். இங்க பிஜே ஜெயிக்கவும் இல்லை, அகோரி மணிகண்டன் தோக்கவும் இல்லை. இங்க எது ஜெயித்தது என்று தெரியுமா? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஏக இறைவனுடைய அந்த திருமறை குர்ஆனுடைய வாசகம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுதான் ஜெயித்திருக்கிறது. இங்கே தனி மனுஷன் ஜெயித்து விட்டான், தனி மனுஷன் தோத்து விட்டான் என்று நாம் நினைப்போம் என்றால் இன்னும் சரியாக கொள்கையிலே நாம் இல்லை என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா. சூனியக்காரன் எப்படி வந்தாலும், எந்த விதத்தில் வந்தாலும் அவன் ஜெயிக்க போறதே இல்லை. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை, நான் சொன்னால் அந்த வார்த்தை ஜெயிக்கலாது, சில நேரங்களில் தோத்து போகலாம். இறைவனுடைய வார்த்தை தோக்குமா? படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை தோக்குமா? அல்லாஹ்வுல சொல்லி காட்டுகிறான், சூனியக்காரன் அவர் விபூதியை பூசி கொண்டு வரட்டும், சாமியாராக வரட்டும், லெப்பையாக வரட்டும், ஆலிம் சபா வரட்டும், மந்திரித்து கைரோடி வரட்டும், எப்படி வந்தாலும் ஒரு காலத்திலும் ஜெயிக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் சொன்னான், அதை இன்றைக்கு ரப்புல் ஆலமீன் நடத்தி காட்டி இருக்கிறான். அதான் உண்மை. யார் ஜெயிக்கிறது, யார் தோக்கிறது? திருமறை குர்ஆன் ஜெயித்து இருக்கிறது, ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை ஜெயித்து இருக்கிறது. ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பது இந்த மண்ணிலே மீண்டும் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. வேற என்ன? இதுல போட்டி, யார் ஜெயிச்சா யார் தோத்தா அது நம்மளுக்கு கவலை இல்லை. நமக்குள்ள ஒரே ஒரு விஷயம், திருமறை குர்ஆன் ஜெயித்து இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன்? முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சூனியம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எந்த விதமான உபகரணம் இல்லாமல் தீங்கை செய்ய முடியும். இதுதான் சூனியம். சூனிய மந்திர சக்தியினால ஒரு ஆளுடைய காலை முடக்க முடியும், ஒரு ஆளுடைய கையை முடக்க முடியும், ஒரு ஆளுடைய சிந்தனையை மாற்ற முடியும், நல்ல அறிவாளியா இருக்கக்கூடிய ஒருத்தனை லூசாக மாற்ற முடியும். இதுதானே? இதைத்தானே சூனியம் சொல்றாங்க. சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தாங்களா அவங்களை பிரிக்க முடியும், தலாக் கூட முடியும். இதுதானே சூனியத்தினால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய சக்தி என்று பேசுறாங்க. இந்த சக்தி கடவுளுக்கு உள்ள சக்தியா, அல்லாஹ்வுக்குரிய சக்தியா, ஒரு மனுஷனுக்குள்ள சக்தியா? ஏன் சூனியம் தோக்கிறது என்று உங்களுக்கு தெரிகிறதா? சூனியம் தோக்கிறதுக்கு உண்டான அடிப்படை காரணம் என்னன்னா, சூனியம் இருக்கிறது என்று எவர்கள் எல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வோடு போட்டி போடுறாங்க, ரப்புல் ஆலமீனோடு போட்டி போடுறாங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது, அவன் ஜெயிப்பானா? அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று எந்த கொம்பன் சென்றாலும் அவன் இந்த மண்ணில் ஜெயிக்க முடியுமா? அவனுடைய வாதத்திலே உயிரோட்டம் இருக்குமா? அவன் பேசுகின்ற பேச்சுக்களிலே உண்மை இருக்குமா? அதுதான் இறைவனுடைய வார்த்தையில, இறைவனுடைய ஆற்றல் எனக்கு இருக்குதுன்னா அது எப்படி? அப்ப
ஒரு மந்திர சக்தியினால மாங்காய் காய்க்காது என்று சொல்லுவாங்களே, இவன் காய்க்கும்ங்கிறான். மந்திர சக்தியினால மாங்காய் காய்க்கும், சூரிய சக்தியினால மாம்பழம் உருவாகும் காட்டுங்கிறோம். அது அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இந்த இறைத்தன்மை உண்டு. இறைத்தன்மை எடுத்துக்கொண்டு ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி அது இந்த உலகத்துல நடைமுறைக்கு வரும்? இப்ப இதைத்தான் சூனியம் என்கிறாங்க. இதை இறைவன் என்னுடைய ஆற்றல்ங்கிறான். எந்த விதமான உபகரணம் இல்லாம, எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாம ஒரு மனிதனுக்கு நன்மையோ தீமையோ செய்ய வேண்டும் என்றால் அது எனக்குள்ளதப்பா, வேற எந்த மனுஷனுக்கு உள்ளது கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட எந்த உயிரினத்திற்கும் இந்த ஆற்றல் கிடையாது. திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா கௌலுனா லிஷைஇன் இதா அரதுனா அன் நகூல லஹு குன் ஃபயகூன். நாம ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் அல்லது வேற ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாம நாடினா குன் ஆகு என்று சொல்வோம், ஒன்னே ஆகும். இது யாருடைய தன்மை? மனுஷனுடைய தன்மையா? அசஸ்மாருடைய தன்மையா? சாமியாருடைய தன்மையா? இது யாருடைய தன்மை? ஆகு என்றால் ஆகும். ஒரு மனுஷனுடைய கையை முடமாக வேண்டும் என்று இறைவன் நாடினால் உடனே ஆகும். அது அல்லாஹ் நினைச்சா ஆகும். நம்மள ஒரு ஆளு நினைச்சா, நம்மள ஒரு ஆள் பாத்தியா ஓதுனா, நம்மள ஒரு ஆளு நூல்ல முடிச்சு போட்டு ஓதி ஊதுனா உடனே நடந்துருமா? அல்லாஹ் சொல்லுகிறான், இது என்னுடைய ஆற்றலப்பா. இதே போன்று இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். சூரத் யாசீன் இறந்தவர்களுக்காக வேண்டி இன்றைக்கு ஓதிக்கொண்டு இருக்கிறார்களே, அதுல படைத்தவன் தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய வல்லமை, தன்னுடைய சக்தியை பற்றி அவன் பேசுகிறான். நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டேன் என்றால் ஆகும், ஆகும். இது இறைவனுடைய ஆற்றல். எந்த விதமான மந்திர சக்தியினாலும் இறைவன் அதோடு செய்யலாம். மந்திர சக்தி இல்லாமலும் எந்த கேடும் எந்த நன்மையும் செய்யலாம். அது இறைவனுக்கு மாத்திரம் உள்ளது. இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான், பதியு சமாவாத்தி வல்லர் வைதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூல் லஹு குன் ஃபயகூன். வானங்கள் மற்றும் பூமிகளை எந்த விதமான முன்மாதிரி இல்லாமல் படைத்தவன் அல்லாஹ். வானத்தை படைக்கணும்னு அல்லாஹ் ஒரு முன்மாதிரியை பார்க்கல. பூமியை படைக்கிறதுக்கு இதற்கு முன்னால் இன்னொரு பூமி இருந்ததா என்று அல்லாஹ் தேடி பார்க்கல. இவைகளை எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் இருந்து இறைவன் படைத்தான். அவனுக்கு என்ன ஆகுனா ஆகிட்டு போயிரு. ஒன்னு உருவாகு என்றால் உருவாயிரும், ஒன்னு அழிக்க வேண்டும் என்றால் உடனே அழிச்சிருவான். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல். இந்த ஆற்றலை வேற யாருக்கு அல்லாஹ் கொடுத்தது இல்லை. இந்த ஆற்றலை அல்லாஹ் எப்படி செயல்படுத்தி காட்டுகிறான் என்பதற்கு ஒன்னு ரெண்டு உதாரணத்தை சொன்னால் இன்னும் புரியும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சில இடங்களில் இதே போன்ற சில விஷயங்களை, தன்னுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதற்கு சில ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி யுஹ்யி வ யுமீத். அவன்தான் வாழ வைக்கிறான், மரணிக்க செய்கிறான். இது யாருடைய ஆற்றல்? அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உள்ள ஆற்றல். அவன் ஒருத்தன் தான் ஒரு ஆளை வாழ வைக்கவும் செய்வான், மரணிக்கவும் செய்வான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வைதா கலா அம்ரன், நான் ஒரு விஷயத்தை கட்டளையிடுகிறேன் என்றால் ஃபயகூலு யகூலு லஹு குன் ஃபயகூன். அது ஆகுனா ஆகும். ஒரு ஆள் இப்படி உட்கார்ந்தே இருக்கிறாரு, அல்லாஹ் நினைக்கிறான் சாவணும், ஒண்ணு செத்துருவான். நான் நினைச்சா நடக்குமா? நீங்க நினைச்சா நடக்குமா? உலகமே சேர்ந்து நினைச்சாலும் அது நடக்குமா? அது எப்படி சாத்தியமா? இது எப்படி முடியும்? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஆள் வாழணும், நான் நினைச்சா அது நடக்கும். நினைச்ச மாத்திரத்திலேயே அவன் வாழுவான், நான் நினைச்ச மாத்திரத்திலேயே அவன் சாகுவான். இது என்னுடைய ஆற்றல் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா கான லில்லாஹி அன் யத்தஹித மின் வலதின் சுப்ஹானா. அல்லாஹ் எந்த குழந்தையும் அவன் ஏற்படுத்திக் கொள்வது அவனுக்கு தகுதி இல்லை. அல்லாஹ் அவனுக்கு குழந்தை கிடையாது. படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அவனுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய இறைவன் சொல்லுகிறான், எனக்கு குழந்தை இருக்கணும்னா
நான் உங்களை மாதிரி ஒரு ஆண் பெண் சேர்ந்து அப்படிதான் பிள்ளையை பெற்றுக்கணுமா? அது உனக்கு. மனுஷன் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண் பெண் சேரணும். ஆணுடைய உயிரணு வேணும், பெண்ணுடைய சினை முட்டை வேணும். அப்படி இருந்தா தான் ஒரு குழந்தை உருவாகும். எனக்கு அப்படியாப்பா? ஆகுனா ஆகிட்டு போயிரும். நான் குழந்தை எனக்கு தேவையில்லை, தேவைன்னு ஒன்று இருந்ததுன்னா ஆகுமா ஆயிரும். இன்னைக்கு என்ன செய்யறான் இந்த அசர்த்துமார்கள் அல்லது வேறு சில ஆட்கள் மதத்தின் பேரால நான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன், வெத்திலையை தின்னா குழந்தை வந்துருமா? அது எப்படா வரும்? வெத்திலையை தின்னா வாயி செவக்கும், வெத்திலையை தின்னா எச்சி வரும், இது வரும், பிள்ளை வருமா? வருங்கிறா. அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல, இது மனுஷனுடைய ஆற்றல. ஒரு தாயத்தை கொடுத்த உடனே குழந்தை வந்துருமா? அதான் நாங்க பல வருஷமா கேட்கிறோம். ஒரு பெண்ணை ஒரு ஆணை சும்மா விட்டுருவோம், நீ வெத்திலை மட்டும் கூட பிள்ளை பெருதாலும் பார்ப்போம், வரமாட்டான். அதுக்கு கிரிமினல் வேலைகள் பார்க்கிறோம், நிறைய அநியாயங்கள் நடக்கிறது. அப்ப இதெல்லாம் இறைவன் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, நீ ஏமாந்துடாதீங்கப்பா. ஏன் ஆற்றல அவனுக்கு இருக்குதுன்னு சொல்றானா, மனுஷனுக்கு இருக்குதுன்னு சொல்றானா? ஏன்டா கடவுளுடைய ஆற்றல் போய் மனுஷனுக்கு இருக்கு நீ நம்புற? என்னுடைய ஆற்றல், கடவுளா இருக்கக்கூடிய எனக்கு உள்ள ஆற்றல், இந்த ஆற்றலை போய் எந்த மனுஷனுக்கு நீ கொடுக்காத. கொடுத்தா நீ தான் ஏமாறுவ. அதுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல இதை இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஈசா நபியுடைய வரலாறு, ஆத நபியுடைய வரலாறு, அதை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா நபி அவர்களை படைத்ததுல உதாரணம் என்பது ஆத நபியை படைத்தது போல அப்படின்னு சொல்லிட்டு ஆதமை மண்ணில இருந்து படைத்தான். மண்ணில இருந்து படைத்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், சும்மா கால குன் ஃபயகூன், நீ ஆகுனா ஆயிடுச்சு. இது யாருடைய ஆற்றல்? இறைவனுக்குள்ள ஆற்றல் இல்லையா? அவன் நினைப்பான் ஒரு மண்ணை வச்சுக்கிட்டு உயிராவா, மனுஷனாவா, மிருகமாவா, ஒரு புழுவாவா, ஒரு பூச்சியாவா என்று இறைவன் சொன்னால் அது ஆகும். மனுஷன் சொன்னா ஆகுமா? கடவுள் அல்லாத இன்னொருத்தன் சொன்னா ஆகுமா? உலகத்தில் உள்ள எல்லா மண்ணையும் கொண்டு வருவோம், இந்த மண்ணை வச்சுக்கிட்டு ஒரு கொசுவை படைக்க முடியுமா? ஒரு ஈய படைக்க முடியுமா? ஒரு எறும்பை படைக்க முடியுமா? அதுக்குதான் அல்லாஹ் கேட்கிறான். நான் ஆகுன்னு சொன்னா அது ஆகும். மண்ணும் மனுஷன ஆகுமா? அது கடவுளுடைய தன்மை, இறைவனுடைய தன்மை. மனுஷனுக்கு ஆக முடியுமா? இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலத் ரப்பி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, ஈசா நபியுடைய தாயார் அவங்களுடைய வரலாறு, அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சாதாரணமா நல்ல பெண்ணாக வாழ்றாங்க. அல்லாஹ் வஹி மூலமாக நீங்க குழந்தையை பெறுவீங்க அப்படிங்கிறான். யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, அதே நேரத்தில் குழந்தை பெறும். அதுக்காக அவங்க கேடுகட்ட பெண்ணும் கிடையாது, பத்தினி பெண். பத்தினி பெண்ணா இருக்கக்கூடிய அந்த பெண்ணை அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க குழந்தை பெறுவீங்க. அவங்க கேட்கிறாங்க, ரப்பி அன்னா யகூனுலி வலதுன் வலம் யம்சஸ்னி பஷரும், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எனக்கு எப்படி குழந்தை உருவாகும்? எந்த ஆணும் என்ன தொடக்கூட இல்லையே. அவங்க கேட்கிறாங்க, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்ப அல்லாஹ் சொல்றான், கால கதாலிக்கில்லா யஹ்லுகு மா யஷா. அப்படித்தாமா, அல்லாஹ் நாடினால் அவன் விரும்பியதை படைப்பான். ஃபைதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலுஹு குன் ஃபயகூன். ஆண் இல்லாம எதுவுமே இல்லாம அவன் ஆக என்றால் ஆகும். இது கடவுளுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்று திருமறை குர்ஆனே சொல்லி காட்டுகிறான். இவைகள் எல்லாத்தையும் இறைவன் சொல்வதற்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா, கடவுளுடைய ஆற்றல் மனுஷனுக்கு வராது. கடவுளுடைய தன்மை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட யாருக்கும் கிடையாது. இதை புரிய வைக்கிறதுக்கு தான் திருமறை குர்ஆன்ல திரும்ப திரும்ப இதே போன்ற வசனங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இறைவன் சொல்வதற்கு அடிப்படையான காரணம் இதுதான். அல்லாஹ்வுடைய ஆற்றலப்பா, இறைவனுடைய ஆற்றலை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான். இதையும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம்
அவ் யுஅதிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். நபியே, அதிகாரத்தில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன பங்கு கூட கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்ன? கடவுளுக்கு என்று சில தன்மைகள் இருக்குமே. குழந்தையை கொடுப்பது, குழந்தை இல்லாமல் ஆக்குவது, ஒரு மனுஷனுக்கு நோயை கொடுப்பது, நோய் இல்லாமல் ஆக்குவது, ஒருத்தனுக்கு கஷ்டத்தை கொடுப்பது, கஷ்டம் இல்லாமல் ஆக்குவது, இவைகளை எல்லாம் இறைவனுடைய ஆற்றல். அது அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு கூட என்னுடைய கடவுளுடைய ஆற்றலை ஒரு பிசுறு கூட தரமாட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான். எப்ப சொல்றான்னு யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உஹது யுத்தம் நடக்கிறது. அந்த உஹது யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடுமையாக காயம் ஏற்படுகிறது. காயம் ஏற்பட்ட எந்த மனுஷனா இருந்தாலும் ஏசத்தானே செய்வாங்க. ஒரு ஆள் அடிச்சிட்டாரு, ரத்தம் வருது, கடுமையான அவருக்கு காயம் ஏற்படுகிறது. ஏண்டா என்ன அடிச்ச கேட்க மாட்டாங்களா? ஏண்டா என்ன குத்துற கேட்க மாட்டாங்களா? அப்ப கேட்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன வார்த்தை? அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய முகத்தில் காயத்தை ஏற்படுத்தினார்களே, ரத்தத்தை சிந்த வைத்தார்களே, இந்த சமுதாயம் ஜெயிக்குமா? இந்த சமுதாயம் உருப்படுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கேட்கிறாங்க. என்ன அர்த்தம்? என்னை குத்தியவர்கள், என்னை வெட்டியவர்கள், என்னுடைய பல்லை உடைத்தவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்களால ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாதுன்னு சொல்வதற்கு நீ யாரப்பா? அல்லாஹ் கேட்கிறான், நீ யார்? அந்த காபிர்கள் அவங்க அநியாயக்காரர்கள் தான், அவங்க அக்கிரமக்காரர்கள் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அவங்க ஜெயிக்க வைக்கிறதும் அவங்கள தோக்க வைக்கிறதும் அது என் கையில இருக்குது. என்னுடைய ஆற்றல்லப்பா, என்னுடைய ஆற்றல்ல நீ தலையிடலாமா? யாரு கேட்கிறா? ரசூலுல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், மன்னிப்பதும் அவர்களை தண்டிப்பதும் என் பொறுப்பு. அவர்களை எதனாலும் செய்வேன், எப்படினாலும் வாட்டுவேன், மன்னிப்பேன். அது என்னுடைய பொறுப்பப்பா. கடவுளா இருக்கக்கூடிய என்னுடைய தன்மை. நீ என்ன அதுல போய் தலையிடுற? கடவுளுடைய விஷயத்துல நீ நபியா இருப்பதனால என்னோட போட்டி போடலாமா? என்னுடைய தன்மை உனக்கு இருக்கிறது என்று நீ பேசலாமா? அல்லாஹ் கேட்கக்கூடிய விஷயமா தான். இறைவன் அதுக்கு தான் சொல்றான், லைஸலக மினல் அம்ரி ஷை. என்னுடைய கடவுள் என்ற அதிகாரத்துல உனக்கு கடுவள கூட, ஒரு சின்ன பிசுறு கூட உனக்கு அதிகாரம் இல்லை. கடவுள்னா அதுல ஒரு தன்மை கூட உனக்கு நான் தரமாட்டேன் அப்படிங்கிறான். இப்படி ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபியை சொல்ல வைக்கிறான். எப்படி சொல்ல வைக்கிறான்? குல் இன்னி அலா பையினத்தி மின் ரப்பி வ கذبتم பிஹி மா இந்தி மா தஸ்தஅஜிலுன பிஹி இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். நபியே, இந்த மக்கள்கிட்ட நீங்க பேசுங்க. என்ன பேசணும்? நான் தெளிவான சான்றை கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொல்வதே அனைத்தும் உண்மைதான், பொய் இல்லை, பித்தலாட்டம் இல்லை, போலியான வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட பேசல. நான் சத்தியத்தை தான் பேசுகிறேன். கடவுள் ஒருவன், அவனை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்ற உண்மையை நான் பேசுகிறேன். ஆனா நான் பேசுவது எல்லாத்தையும் நீங்க பொய்ன்னு நீங்க நினைக்கிறீங்க. நபியா, அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் சத்தியத்தை பேசுறேன், ஆனால் நீங்கள் அதை பொய் என்று நினைக்கிறீங்க. மா இந்தி மா தஸ்தஅஜிலூன். நீங்கள் எதை அவசரமாக வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அது என்கிட்ட இல்லப்பா. அந்த மக்கள் எதை கேட்கிறாங்க? அந்த மக்கள் எதை கேட்கிறாங்கன்னா, முகமதே நீ சொல்றது உண்மைதானே, மர்ம இருக்குது அப்படின்னு நீ பேசுறியா? அது உண்மைதானே? அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும் அப்படின்னு பேசுறியா? அது உண்மைதானே? அப்படி என்றால் உன்னுடைய கடவுள் அல்லாஹ்ட்ட கேளு, எங்களை அழிக்கணும் கேளு, எங்களுக்கு சாவு வரட்டும் கேளு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. காபிர்கள் சொல்றாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எதை விரும்புகிறீர்களோ, எந்த மரணம் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அது என்னால தர முடியாதப்பா. அந்த ஆற்றல் எனக்கு இல்ல. இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். கடவுள் என்ற ஆற்றல் அனைத்துமே அது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான்.
நினைச்ச மாத்திரத்திலேயே ஒருத்தனை சாவடிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. நினைச்ச மாத்திரத்திலேயே ஒருத்தனை வாழ வைக்கின்ற ஆற்றல் அது எனக்கு இல்லை. நினைச்ச மாத்திரத்திலேயே ஒருத்தனுக்கு நோயை தருகின்ற ஆற்றல் அது எனக்கு இல்லை. நினைச்ச மாத்திரத்திலேயே ஒருத்தனுக்கு நிவாரணத்தை தருகின்ற ஆற்றல் அது எனக்கு இல்லை. இன்னில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், கடவுள் என்ற அந்த தன்மை, அந்த ஆற்றல், அந்த சக்தி ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இல்லை. யாரை சொல்ல வைக்கிறான்? ரசூலாவை அல்லாஹ் சொல்ல, இப்படி சொல்லு அப்படிங்கிறான். கடவுள் தன்மை எனக்கு இல்லைன்னு சொல்லப்பா. எவ்வளவு அழுத்தமான ஒரு வார்த்தை. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்னையும் சொல்லுங்கிறான். என்ன சொல்றான் தெரியுமா? குல் லவ் அன்ன இந்தி மா தஸ்தாஜிலூன், எது வேணும்னு நீங்க அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த ஆற்றல் மாத்திரம் எனக்கு இருக்கும் என்றால், மரணத்தை நீங்க கேட்கிறீங்க, அழிவை நீங்க கேட்கிறீங்க, ஒரு பெரிய விபத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், அதை தருகின்ற ஆற்றல், வலிமை, வல்லமை எனக்கு இருக்கும் என்றால் லகுதியல் அம்ரு பைனி வ பைனக்கும், எனக்கும் உங்களுக்குள்ள எல்லா விவகாரமும் என்னைக்கே முடிக்கப்படும். உங்களை அழிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருந்தால், கடவுளுடைய அந்த ஆற்றல்ல ஒரே ஒரு பாற்றை எனக்கு தந்திருந்தா என்னைக்கும் உங்களை சுண்ணாம்பாக்கிருப்பேன்டா. எனக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை தரல, தரக்கூடாது. அது கடவுளுக்கு மாத்திரம் தான் அது உள்ளது. எப்படி எல்லாம் அல்லாஹ் பேச வைக்கிறான்னு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலா நீங்க பாருங்க. கடவுளுடைய தன்மையை ரசூலாக்கு உலகத்துல எந்த மனுஷனுக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். குறிப்பா ரசூலாவுக்கும் அது கிடையாது. ரசூலாவுக்கும் கடவுள் தன்மை கிடையாது. பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. என்ன வேறுபாடு? யூஹா இலைய, அல்லாஹ் எனக்கு வஹியை தருகிறான், உங்களுக்கு வஹி வராது. அதான வேறுபாடு. ரசூலா வஹி கொண்டு வந்தனால கடவுளுடைய ஆற்றல் ரசூலாவுக்கு உண்டா? அது இல்லப்பா, உங்களை மாதிரி ஒரு மனுஷன். அப்ப இதெல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான். நபிக்கு கடவுளுடைய அதிகாரம் கிடையாது. எந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்றால், இன்னொரு இடத்துல கொல்லா கூலுலக்கும் இந்தி ஹசாயினுல்லா, நபியை நீங்க சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. வல ஆலமுல் கைப, மறைவான விஷயத்தை எனக்கு தெரியாது, நான் அறிய மாட்டேன். வல அகூலுலக்கும் இன்னி மலக், நான் ஒரு வானவர், மலக்கும் கிடையாது. இன் அத்தபி இல்லாமா யூஹா இலைய, எனக்கு எது வஹி அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றான்? ஜோசியக்காரன்ட்ட போகாத, அதே போன்று இந்த பார்க்குத்தா பார்க்கறானே அவன்கிட்ட போகாத, தர்கா வழிபாடு கூடும் என்று பேசுறானே அவன்கிட்ட போகாத. ஏன்? நாளை நடக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், அதை தெரிகின்ற சிந்தனை அல்லாஹ் ஒருவருக்கு தான், எனக்கு அது கிடையாது. கடவுளுக்குள்ள ஆற்றல் அது. அடுத்த வாரம் என்ன நடக்கும் அது அல்லாஹ் ஒருவருக்கு தெரியும். மனுஷனுக்கு தெரியுமா? யாருக்காவது எந்த அசரத்துக்காக தெரியுமா? அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும், ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் எவனுக்காக தெரியுமா? அது எனக்கு கிடையாதப்பா, இது கடவுளுக்கு மாத்திரம் உள்ளது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபான் வலா லர்ரா, நபியே இன்னும் நீங்க சொல்லுங்க, எனக்கு நானே நன்மையோ தீமையோ எனக்கே செய்ய முடியாது. ஏன் அதை சொல்றேன்? இறைவன் நாடினால்தான் நான் ஒரு நன்மை செய்ய முடியும். கடவுள் தன்மை எனக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனை, அல்லாஹ்வுடைய அந்த தன்மை எதுவுமே எனக்கு இல்லை. திரும்ப திரும்ப குர்ஆன்ல நபியை வச்சு இதை சொல்ல நபியை வச்சு சொல்ல காரணம் என்ன? மற்ற மனுஷனையாவது கடவுள் என்று நினைப்பதற்கு கொஞ்ச நாள் ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் இறைவனுடைய உத்தரவின் அடிப்படையில், அனுமதியின் அடிப்படையில் சில மோஜிசாத்துகளை, அற்புதங்களை செய்வாங்க. சில விஷயங்களை அவங்க சொல்வாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசூலா கடவுள் நினைச்சிடாத, அவர் அல்லாஹ்வுடைய அடிமைதான், அவருக்கு கடவுளுடைய தன்மை இல்லை. இதை திரும்ப திரும்ப சொல்வதற்கு தான் அல்லாஹ் இவ்வளவும் புரியும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான். இன்னும் சொல்ல போனா மக்கத்து காஃபிர்கள் ரசூலாட்ட கேட்டதே என்ன கேட்டாங்க தெரியுமா? எப்பா ஒன்ன நான் நம்புறேன், ரசூலாட்ட சொல்றாங்க,
உங்களை நான் இறை தூதரா நம்புறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நீ இறை தூதர் தானே, பெரிய ஆளு தானே, உனக்கு நீ சொன்னா ஒரு பெரிய தோட்டம் வரணும். உனக்கு இருக்கா? பேரிச்சம்பழம் தோட்டம், திராட்சை பழ தோட்டம் உனக்கு இருக்கா? அல்ல நீ சொன்னாச்சுன்னா உடனே ஊட்டு பீரிட்டு வரணும். இந்த இடத்துல தண்ணி சரின்னு உடனே வந்துடணும். உனக்கு ஆற்றல் இருக்கா? அது வேண்டாப்பா, நல்ல ஒரு வீடு அது உனக்கு உண்டா? அவங்க கேட்குறாங்க, ஏதாவது உனக்கு செய்ய முடியுதா? உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியலன்னா உன்னை ஏன் நாங்கள் பின்பற்றுவோம்? இப்படி எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு ரசூலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலா, நான் ஒரு சராசரி மனுஷனை அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற எதுவுமே இல்லை. நீ என்ன நினைக்கிற? நான் இறை தூதர் என்றால் கடவுளுடைய தன்மை இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய தன்மை என்ன? நினைச்சா ஒரு இடத்துல இருந்து ஊற்றை வர வைக்கணும். இது நமக்கு முடியுமா? வேற எவனுக்காக முடியுமா? நமக்கு முடியாது. நிறைய பேர் ஏமாத்துவான். போர் போடும்போது இந்த தண்ணி எங்க இருக்குது, நீரோட்டத்தை நான் பார்ப்பேன். ஏதாவது உண்மையா நடந்திருக்கா? உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? மேலப்பாளையத்தில் நாங்கள் ஒரு இடத்துல போர் போடுறதுக்காக வேண்டி இவனை மாதிரி ஆளை கூட்டுவான். எந்த இடத்தில் போர் போட்டால் தண்ணி கிடைக்கும்னு. அவன் தேங்காய் அதை வேறு சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு இப்படியே வந்தான். இந்த இடத்துல போடுங்கப்பா, தண்ணி இருக்கும் அப்படின்னா. நான் திரும்ப கேட்டேன், இந்த இடத்துல போட்டால் தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்கும். போட்டுடலாமா? போட்டிருங்க. அப்புறம் அந்த ஆள்கிட்ட சொன்னேன், அந்த இடத்துல செப்டிக் டேங்க் இருக்குடா, கக்கூசு கழிவு இருக்குது, அதுதான்டா போர் போட்டோம். பாய் நீங்கள் முதல்ல சொல்லக்கூடாதா அப்படின்னா. நான் ஏன் முதல்ல சொல்லணும்? உனக்கு தான் பெரிய ஆற்றல் இருக்குது, நீ பெரிய சக்தி இருக்குது, நீ நீரோட்டத்தை அப்படியே கண்டுபிடிக்க முடியும், நீ ஏன் கண்டுபிடி? இது கக்கூசனோட சொல்ல தெரியலையே. மனுஷன் இன்னைக்கு நிறைய பேர் நாமளும் நம்பிக்கிட்டு இருக்கோம். போர் போடணும்னா எவனையா ஒருத்தனை கூப்பிட்டு வந்துக்கிட்டு கையில் ஒரு குச்சி வச்சிருக்கோம், இப்படியே ஆடுமா. நல்ல பாருங்க, அதான் சுத்தாது. இவனுடைய ஒரு அழுத்தம் அதில் இருக்கும், கையினுடைய அழுத்தம், அதை வச்சுட்டு அப்படியே சுற்றி விடுவான். நம்மளும் எப்படியே சுத்துதுன்னு பாருங்களேன். நானும் வச்சேன், சுத்த மாட்டுங்க. என்ன கடவுளா? கரண்ட் இருந்தால் சுத்தும், மோட்ரு இருக்கும். மோட்ரு கரண்ட் இருந்தால் அது சுத்தும். ஃபேன் சுத்துதா இல்லையா? அது சுத்தும். நம்மளா சுத்தினாலும் சுத்தும். ஒண்ணுமே இல்லாம அது எப்படி சுத்துது? சில பேர் வியாக்கியானம், அவன் கையில வந்து மேக்னட் பவர் இருக்குது. அப்ப இரும்புலடா சுத்தணும், இரும்புல சுத்தணும். அப்ப எப்படி சுத்துது? அவனா சுத்த வைக்கிறான். இது எல்லாம் மூட பழக்கம். கடவுளுடைய தன்மை மனுஷனுக்கு இல்ல நினைச்சு பாருங்க. அது எப்படி வரும்? பூமிக்கு அடியில ஒரு ஆய்வு பண்ணி பூமியை வெட்டி எடுத்து அதை மிஷினை கொண்டு போய் சோதிச்சு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம். அவன் போய் பார்த்துட்டு வரான். ஒண்ணுமே இல்லாம சும்மா இப்படி பார்க்கிற, பார்த்துட்டு 10 அடி கீழே இப்படி இருக்கும்னா அது எப்படி உனக்கு தெரியும்? 20 அடி கீழே இப்படி இருக்கும்னா அது எப்படி உனக்கு தெரியும்? கடவுள் தன்மை உனக்கு இருக்கா? அப்ப இத மாதிரி கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய சக்தி எந்த மனுஷனும் கிடையாது. இத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சூனிய சவால். மனுஷனுக்கு கடவுளுடைய தன்மை கிடையாது, இத புரியணும். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த ஆயத்தினுடைய ஹதீஸினுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு உள்ள தன்மையை, கடவுள் தன்மையை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த உயிரினத்திற்கும் இறைவன் கொடுக்க மாட்டான், கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் உட்பட, ரசூலுல்லாஹ் கூட அல்லாஹ் இதையெல்லாம் கொடுக்கல. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? இறந்து போன அவுலியா அவரு குழந்தைய தருவார் இருக்கா? இந்த தர்கால உள்ள அவுலியா அதை செய்வார், இதை செய்வார் நம்புறோமா? அவரை பற்றி பேசினால் நமக்கு ரத்தம் அப்படியே வாயில இருந்து வருவோம். என்னமில்லாமோ கதை விடுறான். அவுலியாவை நீ திட்டில, உன் கை விளங்காம போச்சு. ஏன் அவுலியா வந்து நேரடியாக கையை விளங்காம போச்சு சொல்லட்டுமே? அவுலியாக்கு அந்த ஆற்றல் உண்டா? இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத் அல்லாஹ் சொல்றான். நபியே, நீங்களும் இறக்கக்கூடியவர்கள், அவர்களும் இறந்தவர்கள். ஏன் அதை சொல்றான்? ரசூலாவுக்கு நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் ரசூலாவுக்கு இல்ல, எந்த மனுஷனும் கிடையாது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். நித்திய ஜீவன் என்பவன், மரணமே ஏற்படாத ஒருத்தன் அல்லாஹ் தான். மனுஷனுக்கு சாவு உண்டு, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் சாவு உண்டு.
அப்ப இந்த அவுலியா உயிரோடு இருக்கிறாரா செத்து போயிட்டாரா? சில பேர் உயிரோடு இருக்கிறாங்க, காட்டு. உயிரோடு இருந்தா காட்டு. இத நான் கேட்கல, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறானே, அலஹும் அர்ஜுலன் யம்ஷூன பிஹா, அவர்கள் நடக்கக்கூடிய கால்கள் அவங்களுக்கு இருக்குதா? அவுலியான்னு சொல்றியப்ப, கடவுள் தன்மை இருக்குன்னு சொல்றிய, அப்படி என்றால் நடக்கக்கூடிய கால் அவங்களுக்கு உண்டா? அம்லகும் ஐதின் யப்துஷூன பிஹா, பிடிக்கக்கூடிய கைகள் உண்டா? அம்லகும் ஐயுனும் யுப்சிரூன பிஹா, பார்க்கக்கூடிய கண்கள் உண்டா? ஏன் கேட்கிறான்? ஆனா ஒன்ன மாதிரி பார்க்க முடியல, ஒன்ன மாதிரி நடக்க முடியல, ஒன்ன மாதிரி கேட்க முடியல, ஒன்ன மாதிரி பேச முடியல. செத்து பல வருடமா ஆகி போயிடுச்சு, செத்து சுண்ணாம்பா ஆகி போயிடுச்சு. அவருக்கு போய் அல்லாஹ்வுடைய தன்மை, கடவுள் தன்மை இருக்குன்னு நீ நம்பலாமா? இறைவன் அதான் கேட்கிறான். எந்த அவுலியா இருக்கட்டும், எந்த மகானா இருக்கட்டும், இறந்த ஆள உயிரோடு இருக்கிறாரா நிரூபிச்சு காட்டு. இன்னைக்கு நம்புறமே ஒன்னு ரெண்டு பேர் சொல்லக்கூடிய கேள்விகளை கேட்டுட்டு, பேச்சுக்களை கேட்டுட்டு, ஆமா என்ன இருந்தாலும் அவுலியாவுடைய பரக்கத். அதனாலதான் கடவுளுடைய தன்மையை மனுஷனுக்கு கொடுத்ததின் காரணத்தினாலதான் நிறைய பேர் ஏமாற்றப்படுகிறோம். இந்த சூரியத்தினால எத்தனை பெண்களுடைய கற்பு சூறையாடப்பட்டு இருக்கிறது. உனக்கு சூனியம் வச்சிருக்கிறான், ஏவல் வச்சிருக்கிறான், பில்லி வச்சிருக்கிறான், பள்ளி வச்சிருக்கிறான், வாடா அப்படின்றான். அது எப்போ ஒரு நாளைக்கு கணவனோடி போனாச்சுன்னா அது வேற மாதிரி, வாய் உங்களுடைய மனைவிக்கு அப்படி இருக்குது அப்படிங்கிறான். அது வேற ஏதாவது. என்ன செய்யணும்? எடுக்கிறேன் சூனியத்தை, நான் எடுக்கிறேன். எப்படா எடுப்ப? நைட்டு 12 மணிக்கு உங்களுடைய மனைவியை அனுப்பு. 12 மணிக்கு என் மனைவி அனுப்பிட்டு நான் என்னடா செய்ய? சூனியம் எடுக்கணுமா வேண்டாமா? இவன் என்ன செய்யறது? அந்த நம்பிக்கையில போய் அம்மா எடுத்துரு. கடைசி அங்க வேற மாதிரி கோல்மால் நடந்து அந்த பெண்ணு கற்பனையா வெளியே வாரா. சூனியத்தை எடுக்க போய் கற்பை இழந்துட்டு வந்திருக்கிறார். இது இஸ்லாமிய மதத்தில் மாத்திரம் இல்ல, எல்லா மதத்திலும் நடக்கிறது. ஏன் இப்படி நடக்குது? பெண்கள் தங்களுடைய கற்பை இழப்பதற்கு இந்த சூனியம் என்ற இந்த நம்பிக்கை காரணம் இல்லையா? கடவுளுக்குடைய ஆற்றல் மனுஷனுக்கு இருக்குது என்று நம்புறதுனால தானே இவ்வளவு பெரிய முசீபத் வந்துச்சு. கடவுளுடைய தன்மை எந்த மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் கோடிகளை இழந்திருக்கான். சாமியார்கிட்ட போய், அசத்துமார்கிட்ட போய் எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடிகள். அவன் சொல்றதா வேத வாக்கு. ஆனா என்னைக்கா நினைச்சமா இந்த சாமியார்களும், இந்த அசத்துமார்களும், இந்த ஃபாதர்மார்களும் அத்தனை பேரும் மனுஷன் தான். நம்மள மாதிரி சாப்பிடுறான், நம்மள மாதிரி குடிக்கிறான், நம்மள மாதிரி எல்லா விதமாக உண்டு உறங்குகிறான். அப்ப நம்மள மாதிரி வாழக்கூடியவனுக்கு நம்மளை விட கூடுதல் சக்தி எப்படி இருக்கும்? மனித சக்தி இருக்கும். மனித சக்தியை தாண்டி இன்னொரு சக்தி உண்டா? நாம சாப்பிட்ட மலஜலம் கழிக்கிறோம். சாமியார் சாப்பிட்டாலும், அசரத்து சாப்பிட்டாலும், குருமார்கள் சாப்பிட்டாலும் போட்ட சாப்பாடு அப்படியே வயிற்றுக்குள்ள பசுமமா ஆகி மலஜலம் கழிக்க முடியாம இருந்த உண்டா? அட அவனுடைய மலத்தை அவனுடைய சூனியத்தினால வெளியே கொண்டு வர முடியாது. இந்த சூனியம் வைக்கிறேன்னு சொல்றானே, தன்னுடைய அவனுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்துன்னு வைங்களேன், சிறுநீர் போகல, சூனியத்தை வச்சு சிறுநீரை வெளியே எடுத்துருவானா? டாக்டர்கிட்ட ஓடுதான். டாக்டர் 2 நாளா வயிறு அப்படியே புடைச்சுக்கிட்டு இருக்குது, ஏதாவது பண்ணுங்க. அவர் ஏதாவது மாத்திரை கொடுத்து உள்ள அவ்வளவு வெளியே கொண்டு வர்றாரு. இதாண்டா மனுஷன். கடவுளுடைய தன்மையை மனுஷனுக்கு கொடுத்தா நாம ஏமாறத்தான் செய்வோம். அதனாலதான் இஸ்லாம் சொல்கிறது, கடவுளுடைய தன்மையை கடவுளுக்கு மட்டும் கொடுங்க, வேற எந்த மனுஷனும் கொடுக்காதீங்க. கொடிக்கு கொடுத்துட்டாலே தர்கால ஏற்றுவாங்கள கொடி, அதுக்காக பரவாயில்ல, யானை கொடுக்கலாம். அந்த யானை எப்படா கடவுளாச்சு? யானை என்னைக்காவது பேசுச்சா? யானை என்னைக்காவது ஒரு சாப்பிட்டாச்சா இல்லையான்னு உன்ட சுகம் விசாரிச்சுச்சா? உனக்கு 6 அறிவோ, அதுக்கு 5 அறிவோ. இவன் என்ன செய்யறான்? யானை கடவுள், யானை அவுலியா, குதிரை அவுலியா. முட்டாளா பெறுவான். மனுஷன் முட்டாள ஆகிறதுக்கு அடிப்படை காரணமே அல்லாஹ்வை மறந்ததே, கடவுளுடைய தன்மையை ஒவ்வொன்றுக்கும் கொடுத்ததே. இப்படி எல்லாமே எங்க நீங்க போய் இந்த மனித சமுதாயம் சீரழிந்தாலும் அங்க அடிப்படை விஷயமே
கடவுள் தன்மையை மனுஷனுக்கு இருக்குன்னு நினைச்சது. கடவுளுடைய தன்மையை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மற்ற ஆட்களுக்கு நினைச்சதுதான். அதனாலதான் இவ்வளவு பெரிய இழிவுகள் ஏற்படுகிறது. இந்த சூனியத்தின் மூலமாக, இது தோற்றத்தின் மூலமாக நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம், கடவுளுடைய தன்மை மனுஷனுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். மனுஷன் தான் கடவுள், கடவுள் தான் அல்லாஹ் ஒருத்தன் மாத்திரம் தான் வணங்குவதற்கு கடவுள் என்பதை புரிந்து கொள்ளணும். வல்லல்லாஹ் அந்த அடிப்படையில் வாழ நமக்கு அருள் செய்வானாக. வாகத்தவன் அப்துல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்